அந்த சந்தோஷத்தோடு அவன் மேஜருக்காக காத்து கொண்டிருக்க திடீரென கதவு வேகமாக திறக்கப்பட்டு மேஜர் உள்ளே நுழைந்தான். அவன் வந்தவுடன் அந்த இடத்தின் சூழலே பரபரப்பாக மாறிவிட்டது. புதிய சோல்ஜர் உடனே எழுந்து நின்று மேஜருக்கு சல்யூட் அடித்து மரியாதை செலுத்தினார். மேஜர் லேசாக தலையசைத்து அதை ஏற்றுக்கொண்டார். பிறகு அவன் உற்சாகத்தோடு, மேஜர் சார், நான் நியூ ஜாயினிங். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஐம் யுவர் பிக் ஃபேன். உங்களுடைய தைரியமும் புத்திசாலித்தனமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் சார். இன்னைக்கு தான் உங்களை நேர்ல பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்றேன் சார். நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார் என்றான். மேஜர் லேசாக சிரித்துவிட்டு, வாழ்த்துக்கள், ஐ லைக் யுவர் ஆம்பிஷன். ஆனா இங்க நீ சில விஷயங்களை நீ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி ஆகணும். ரொம்ப ரெஸ்பான்சிபிளாவும் டிசிப்ளினாவும் இருக்கணும் என்றான். உடனே அந்த சோல்ஜர் மரியாதையோடு, ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார், நான் நிச்சயமா ரெஸ்பான்சிபிளா இருப்பேன். என்னோட கடமையை கரெக்டா செய்வேன். உங்க பேரை காப்பாத்துவேன் என்று உறுதி கொடுத்தான். மேஜர் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, குட், பட் என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது என்று சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே சென்று விட்டார். இப்போது அந்த சோல்ஜரின் மனதுக்குள் மேஜர் ஒரு புரியாத புதிராக தெரிந்தார். ஆனால் அங்கே இருப்பது சிவா இல்லை. சிவாவின் இடத்தில் வேறு ஒருவன் ஆள்மாறாட்டம் செய்து கொண்டிருக்கிறான் என்று அந்த சோல்ஜருக்கு தெரியவில்லை. அவர்கள் யாருமே சிவாவை பார்த்ததில்லை என்பதால் அந்த ஃபேக் சிவா சொல்வதை அப்படியே நம்பிவிட்டார்கள். அதே நேரம் ருத்ரன் வீட்டில் ஒரு இருட்டு ரூமில் ஏதோ ஒரு நிழல் உருவம் நடமாடிக்கொண்டிருந்தது. ஜாக்கெட்டை கழட்டி டேபிள் மீது வைத்துவிட்டு ஒரு ஃபைலை ஓபன் செய்து அதற்குள் இருந்த ஒரு போட்டோவை கையில் எடுத்தார். அந்த போட்டோ மேஜர் சிவாவுடையது. போட்டோவை கையில் பிடித்தபடி ஜன்னலுக்கு அருகில் நின்று, உன்னை சுத்தி எவ்வளவு பெரிய டிராப் இருக்குன்னு உனக்கே தெரியாதுல்ல என்று சொல்லிவிட்டு வில்லத்தனமாக சிரித்தான். பின் அந்த போட்டோவை ஃபைலுக்குள் வைத்து அதே ரூமில் இருக்கும் ஒரு இரும்பு பெட்டிக்குள் வைத்து மூடியது. அதே நேரம் பார்டரில் இருந்த கேம்பில் ஃபேக்கான சிவாவின் டேபிள் மீது ஒரு மேப் விரித்து வைக்கப்பட்டிருந்தது. அதில் சில இடத்தில் ரெட் கலரில் மார்க் பண்ணப்பட்டு இருந்தது. அந்த மேப்பின் மீது தன்னுடைய விரலை வைத்து நகர்த்தியபடி சிரித்துக்கொண்டே, இதுதான் சரியான டைம் என்று சொல்லிக்கொண்டே ஒரு நம்பருக்கு டயல் செய்தார். இமீடியட்லி கெட் ரெடி என்று ஆர்டர் பண்ணிவிட்டு போனை வைத்தார். அதே நேரம் தினேஷ், தேவ் மற்றும் ஹெட்ஷாட் மூவரும் தங்களுடைய வேலையில் மும்மரமாக மூழ்கியிருந்தார்கள். அவர்கள் சென்ற கருப்பு கலர் எஸ்யூவி சந்திரன் குரூப்ஸ் ஹெட் ஆபீஸுக்கு கீழே நின்று கொண்டிருந்தது. அதில் தினேஷ் மட்டும் தனியாக அமர்ந்திருக்க, தேவ் ஹெட்ஷாட்டுடன் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும் ஆபீஸ் ரூமில் எதையோ தேடிக்கொண்டிருந்தார்கள். தேவ் ஹெட்ஷாட்டிடம், சார் லைட் ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா யாராவது நம்மள பார்த்துடுவாங்க என்று கிசுகிசுப்பாக கூறினார். உடனே ஹெட்ஷாட் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டார். நீ டென்ஷன் ஆகி என்னையோ டென்ஷன் ஆகாத தேவ், இது மிட் நைட், பேய் கூட இந்நேரம் தூங்கி இருக்கும், யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்க என்றார். இருவரும் பூனை போல மெதுவாக தேடிக்கொண்டிருந்தார்கள். அங்கே எதையோ திருடுவதற்காகத்தான் உள்ளே நுழைந்திருந்தார்கள். அவர்கள் இருவரும் ப்ரொஃபஷனல் திருடர்கள் இல்லை. அதனால் அவர்கள் பிடிபட 100% வாய்ப்பு இருந்தது. எனவே டென்ஷனோடு இருந்தார்கள். சித்திக் ஏஜென்சியின் ஊழல் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் தேவுக்கு தேவைப்பட்டது. அவன் அதை தான் தேடினான். தேவ் இருட்டில் தடவியபடி, ஹெட்ஷாட், இந்த ரூம்ல ஃபைல்ஸ் எங்க இருக்கும், என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல என்றான். ஹெட்ஷாட் செல்போன் டார்ச்சை ஆன் செய்து, நானும் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, யாராவது வர்ற மாதிரி சத்தம் கேட்டா உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும் என்றார். ஒரு வழியாக தேவ் ஃபைல்ஸ் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டான். டார்ச் வெளிச்சத்தில் இருவரும் அதில் இருந்த ஃபைல்களை புரட்டி பார்த்தார்கள். என்ன இது, இந்த ஃபைல்ஸ் டைட்டில் எல்லாமே தமிழ்ல இருக்கு. எனக்கு தமிழ் அவ்வளவா படிக்க வராதே, இங்கிலீஷ்ல இருந்தா நல்லா இருக்கும். ஹெட்ஷாட் சிரித்துக் கொண்டே, தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ் படிக்க தெரியலன்னு சொல்றியே, இரு உன்னை சிவா சார் கிட்ட போட்டு கொடுக்குறேன் என்று சொல்ல, ஐயோ வேணாம் வேணாம், நான் சீக்கிரமா தமிழ் கத்துக்கிறேன் என்று சொன்னான். ஹெட்ஷாட் மீண்டும் சிரித்துவிட்டு, சரி சரி டென்ஷன் ஆகாத, நான் உனக்கு படிச்சு சொல்றேன் என்று சொல்லிவிட்டு ஃபைல்களை பார்த்தார். பிறகு ஒரு ஃபைலை கையில் எடுத்து அதன் மேல் சித்திக் ஏஜென்சி என்று எழுதப்பட்டிருப்பதை பார்த்தார். இதோ இதுதான் அந்த ஃபைல், மேல சித்திக் ஏஜென்சின்னு எழுதியிருக்கு பாரு என்றார். தேவ் அதை வாங்கி திறந்து பார்த்தார். ஆனால் அந்த ஃபைலுக்குள் பழைய டீ ஷாப் பில்களும் வேறு சில ரிசிப்டுகள் மட்டுமே இருந்தது. ஏமாற்றத்தோடு, நம்ம திருட வந்தோமா இல்ல டீ குடிக்க வந்தோமானே தெரியல, ஒருவேளை இங்க இருக்கவங்க எல்லாம் டீ குடிச்சிட்டே தான் பிளான் பண்றாங்களோ என்னவோ, சரி வாங்க அடுத்த ஃபைலை செக் பண்ணலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே
திடீரென அந்த ரூமுக்குள் டேஞ்சர் அலாம் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. உடனே தேவ் டென்ஷன் ஆகி, மை காட், இது எப்படி ஆனாச்சு? நம்ம தான் இதையோ டச் பண்ணவே இல்லையே, பின்ன எப்படி இது என்று சொல்ல ஹெட்ஷாட் அலாரத்தை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணினார். இது மோஷன் சென்சார்னு நினைக்கிறேன். நாம சீக்கிரமா ஃபைலை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு இங்க இருந்து போயாகணும். யாராவது வர்றதுக்குள்ள சீக்கிரம் தேடு என்று அவசரப்படுத்த இருவரும் வேக வேகமாக ஃபைல்களை புரட்டினார்கள். அப்போது தேவ் ஒரு ஃபைலை கண்டுபிடித்தார். அதில் சித்திக் ஏஜென்சியின் சீக்ரெட் என்று எழுதப்பட்டிருந்தது. தேவ் மகிழ்ச்சியோடு, எஸ், ஐ காட் இட், கிடைச்சிருச்சு என்று சற்று சத்தமாகவே சொல்லிவிட்டார். இப்ப எதுக்கு கத்துற? சீக்கிரம் வா, நம்ம வெளியில போகலாம் என்று சொல்லிவிட்டு ஹெட்ஷாட் கதவை நோக்கி ஓடினார். ஆனால் கதவை திறக்க முடியவில்லை. அது லாக் ஆகி இருந்தது. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், இப்ப என்ன பண்றது என்று தேவ் டென்ஷனாக கேட்க ஹெட்ஷாட்டுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர் ஆபீஸ் ரூமில் ஜன்னலை திறந்து வெளியில் எட்டி பார்த்தார். பிறகு, கமான் தேவ், நாம இங்க இருந்து கீழே குதிச்சிடலாம் என்று சொல்ல தேவ் ஒரு முறை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார். அவர்கள் 2வது மாடியில் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து கீழே விழுந்தால் நிச்சயமாக கால் உடைந்து விடும் என்று பயந்த தேவ், உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இங்க இருந்து குதிச்சா எலும்பு உடைஞ்சிடும் என்றார். நமக்கு வேற வழி இல்ல. உயிர் முக்கியமா எலும்பு முக்கியமானு நீயே முடிவு பண்ணிக்க, நான் குதிக்க போறேன் என்று சொல்ல அதற்குள் சிலர் அந்த ரூமில் ஓடி வரும் சத்தம் கேட்க உடனே தேவ் வேறு வழியில்லை என்பதை புரிந்து கொண்டார். எப்படியோ தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அங்கிருந்து குதிக்க தயாரானார். இருவரும் கைகளை கோர்த்து கொண்டு அங்கிருந்து கீழே குதித்து புல்வெளியின் மீது விழுந்தார்கள். தேவ் நினைத்தது போல அவனுக்கு பலமான அடிகள் விழவில்லை. எழுந்து கை கால்களை உதறியபடி, திருடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல, இனிமே இந்த மாதிரி வேலைக்கு யாராவது ப்ரொஃபஷனல் திருடனை தான் அனுப்பி வைக்கணும் என்று சொல்ல ஹெட்ஷாட் சிரித்துக் கொண்டே, ஆனா இதை நீ ரொம்ப என்ஜாய் பண்ணல, இதுவும் ஒரு சாகசம் தான். சரி வா, உடனே இதை கொண்டு போய் சிவா சார் கிட்ட காமிக்கலாம் என்றார். வெளியில் தினேஷ் காரில் தயாராக காத்து கொண்டு இருந்தார். வாட்சில் டயத்தை பார்த்துவிட்டு, இவங்க 2 பேரும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் இன்னும் வரல? ஒருவேளை அவங்க மாட்டிக்கிட்டாங்களா என்று யோசித்தார். அவர் டென்ஷனோடு அமர்ந்திருக்க சிறிது தூரத்தில் இருவரும் ஓடி வருவதை பார்த்தார். அங்கிள், காரை ஸ்டார்ட் பண்ணுங்க சீக்கிரம், இல்லைன்னா அவங்க நம்மளை பிடிச்சிருவாங்க என்று கத்திக்கொண்டே வந்தார். தினேஷ் காரை ஸ்டார்ட் செய்தார். அவர்களுக்கு பின்னால் சந்திரன் குரூப்ஸின் பாடி கார்ட்ஸ் துரத்திக் கொண்டே ஓடி வந்தார்கள். ஹே ஸ்டாப், ஓடாதீங்க, நில்லுங்க என்று கத்திக்கொண்டே துரத்தினார்கள். தேவ் மூச்சு வாங்கியபடி காரை நெருங்கி விட்டார். ஆனால் உள்ளே ஏறுவதற்குள் எல்லோரும் சுற்றி வளைத்து விட்டார்கள். தினேஷ் சைலண்டா போய் பேப்பர் எடுத்துட்டு வருவாங்கன்னு பார்த்தா இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்திருக்காங்களே என்று முணுமுணுத்தார். ஒரு பாடி கார்டு கோவமாக மிரட்டும் குரலில், என்னடா திருடத்துக்கு கார்ல வந்திருக்கீங்க? கார்ல திருட வர்றவங்கள இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். ரொம்ப காஸ்ட்லி திருடம் போல. இந்த கார் தான் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இந்த திருட்டு வேலை? அப்படி எதை எடுத்தீங்க? ஒழுங்கு மரியாதை எடுத்த பொருளை திருப்பி கொடுத்துருங்க, இல்லனா நீங்க யாரும் இங்க இருந்து உயிரோட திரும்பி போக முடியாது என்றார். ஹெட்ஷாட் மழுப்பலாக, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க இங்க எதையும் திருடிட்டு போக வரல, சில ஃபைல்ஸை செக் பண்ண வந்தோம், அவ்வளவுதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு பாடி கார்டு அவரை அறைந்து விட்டார். அதை பார்த்து கோவப்பட்ட தேவ் அந்த பாடி கார்டை அடித்து விட்டார். அதை பார்த்து இன்னொரு பாடி கார்டு, எங்க ஆளுங்க மேலே கை வைக்கிறியா என்று சொல்லிக்கொண்டே தேவை பிடித்து இழுத்தார். இதை பார்த்து கோவப்பட்ட ஹெட்ஷாட் அந்த பாடி கார்டை எட்டி உதைக்க அவன் பறந்து சென்று தள்ளி விழுந்தான். என்ன பாக்குற? இது ஆரம்பம்தான், இனிமேதான் இருக்கு, வாங்கடா பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு ஃபைட்டிங் போஸில் நின்றார். அதை பார்த்தவுடன் நிச்சயமாக அவரோடு சண்டை போட்டு சமாளிக்க முடியாது என்று தெரிந்துவிட்டது. உடனே ஒரு பாடி கார்டு கன்னை வெளியில் எடுத்து நீட்டினார். ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க, இல்லனா ஷூட் பண்ணிடுவேன் என்று மிரட்ட அதற்குள் தினேஷ் காரில் இருந்து தலையை வெளியில் நீட்டி, ஃபைட் பண்ணது போதும், சீக்கிரமா காருக்கு வாங்க, நாம இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும் என்று சொல்லி முடிப்பதற்குள் அவர் தோளில் ஒரு தோட்டா பாய்ந்தது. அதை பார்த்து டென்ஷனான தேவ் துப்பாக்கி வைத்திருந்தவனை வேகமாக ஒரு உதை விட அவன் கையில் இருந்த துப்பாக்கி பறந்து சென்று புதருக்குள் விழுந்து விட்டது. அவர் தடுமாறி மற்ற பாடி கார்ட்ஸ் மீது விட எல்லோரும் ஒரு கணம் பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்து விட்டார்கள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.